என் பேரு சவிதா. நான் பொள்ளாச்சி பகுதியிலேருந்து வரேன். கடந்த மே மாதம் தான் இந்த ஊழியத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தீர்க்கதரிசன ஊழியத்துல. தேவன் எனக்கு இந்த கிருபைய குடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்க ஒரு சிறு சாட்சியா என்னையும் தேவன் எடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். என் குடும்பத்துல நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் யாருக்கும் திறக்கப்படல. கர்த்தருடைய கிருபையினால 2017லேருந்து என்னோட சரீரத்துல மாறி மாறி பிரச்சனைகள், சூனிய கட்டுகள் நெறைய இருந்ததுனால, நெறைய பிரச்சனைகள் சந்திச்சு வந்தேன். அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும்போது 2025 அப்ப எனக்கு யூட்ரஸ் பிரச்சனைனால ஆப்பரேஷன் நடந்துச்சு. கர்த்தருடைய கிருபை தயவாய் பாதுகாத்துக் கொண்டார். அந்த நேரத்துல எனக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்க்கும்போது ஹார்ட்ல பிளாக் இருக்குதா சொன்னாங்க. ரத்த குழாயும், மூச்சு குழாயும் ஒண்ணா இணைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு உடனடியா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. இத கேட்டபோது என்னோட இருந்தவங்கள் வந்து, "நீ இதுக்கு தான் ஏசுன்னு போனியா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார் என்று விசுவாசத்தோடு இருந்தேன்." அந்த நேரத்துல இந்த 1 1/2 வருஷமா ரொம்ப மனபாரத்தோட, துக்கத்தோடு என்னை விடுவிக்க யாருனாலும் முடியாதான்னு வேதனையா இருந்தேன். அந்த நேரத்துல கர்த்தருடைய கிருபையினால யூடியூப் வழியா மே மாதம் தான் நான் இந்த பிரேயர பார்த்தேன். கர்த்தர் என்னோடு பேசினார். அதுக்கப்புறம் அந்த நடந்த காரமடை ஜெபத்தை எல்லாம் ஆன்லைன்ல பார்த்தேன். 12 நாள் வழிகாட்டி ஜெபம், 7 நாள் உபவாச ஜெபம் எல்லாம் பார்க்கும்போது தேவன் எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தார். கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துக்கு என்ன போன மாதம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் பெரிய தயவ கிருபையும் பாராட்டினார். என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்த அந்த வைராக்கியத்தை தேவன் பார்த்தார். என் ஜனங்கள் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போவது இல்ல. சொல்லு ஆமென். இந்த மாதிரி யார் யார் ஹிந்து ஆன்லைன்ல பாக்குறீங்களோ பயப்படாதீங்க. தேவனுக்காய் வைராக்கியமா நில்லுங்க. வைராக்கியமா நிற்கும் பொழுது தேவன் அநேக விடுதலை தருகிறார். ஒண்ணு பண்ண ஒண்ணு இருக்கும்போது தேவன் தேவ தூதர்களை கொண்டு என்னை சந்தது போல அடுத்தடுத்த பாஸ்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய விடுதலை கொடுத்தார். இந்த இடத்துல வரும்போது நீங்க பாஸ்டர் சொன்னாரு, ஒரு சாட்சியம் சொல்லி இருந்தார். ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில இருக்கும்போது போய் இவர் ஜெபித்துட்டு அடுத்து நீங்க என்ன உயிர் ஜீவனே போனாலும் இந்த காரமடை ஜெபத்துக்கு வாங்கன்னு கூடியிருந்தாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தேவன் சுகம் கொடுத்தாருன்னு சொன்னாரு. இந்த சாட்சி என்ன ரொம்ப டச் பண்ணுது. கர்த்தருடைய கிருபை அது போல நிறைய காரியங்கள் சொன்னார். உன் கால காரமடையில வைக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். அது என் குடும்பத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. கர்த்தருடைய பெரிய தயவுனால போன டைம் நான் மெசேஜ் டைம் தான் வந்த முடிஞ்சது. அதே போல தனி நம்ம ஜெபத்துல வந்து கலந்துட்டோம். அப்ப கணவர் மெசேஜ் கேட்க வரல. ஆனாலும் தனி ஜெபத்துல கலந்து கொள்ளணும்னு ஒரு வாஞ்சியில கூப்பிடும் போது ஆண்டவர் அர்ப்பணம் பண்ண கிருபை செய்தார். தீர்க்கதரிசனங்கள் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் என்னோட சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது என்னோட கருத்து மேல பாஸ்டருடைய கருத்தையும் வைத்து ஜெபித்தார். அந்த வியாழன் வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு ஹார்ட்ல ரொம்ப பெயினா இருந்துச்சு. எனக்குள்ள என்ன வைராக்கியம்னா என் தேவனுடைய நாமத்தை யாரும் தூசிக்க கூடாது. அந்த பெயின் எத்தனை வந்தாலும் என் வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தேன். அந்த வைராக்கியத்தை தேவன் பார்த்து இந்த இடத்துல வந்து எனக்கு அற்புதமாய் சுகம் கொடுத்தார். அந்த பெயின் எதுவும் இல்ல. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது விவரிக்க முடியாத ஒரு சாட்சி. ஏன்னா என்னோட வழி எனக்கு தெரியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், என்னை விடுவித்தார். அநேக ஜனங்கள் என்ன போல ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சாட்சியா அமையணும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை பற்றி அறிஞ்சு கொள்ளணும்னு ரொம்ப வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் இந்த ஊழியம் ஆண்டவர் இப்பொழுதே இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்யணும். பெரிய எழுப்புதலை நடத்தணும்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாக்கும். ஒரு சாட்சியா எடுத்தது கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அளிச்ச பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென் ஆமென். இப்போ உங்களுக்கு நெஞ்சு வலி இல்ல? இல்ல பாஸ்டர். நெஞ்சில இருக்கிற தொலாவை காணோம், எடுத்து போட்டாரு. ஆபரேஷன் பண்ண வேண்டாம். நான் டாக்டர்ட்ட போல, ஆனா என் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். சொல்லுங்களே சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பெரியவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். நான் புறஜாதியா இருந்தாலும் என் தேவன் என்னை வெட்கப்படுத்தல. இன்னைக்கு சாட்சியா என்ன நிறுத்தின தேவனுக்கு. நீங்க புறஜாதி இல்ல, இனிமேல் நீங்க தேவனுடைய ஜாதி. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக சொன்ன சாட்சிக்காக